கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 7:30க்கு இந்த ஜேடிகே தொலைக்காட்சி மூலமாக ஷம்மா மினிஸ்ட்ரி தியான நேரத்திற்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நானும் உங்களுக்காக ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சங்கீதம் 35:13 சங்கீதம் 35:13 அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. தாவீது ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா, என் ஜெபம் திரும்ப என் மடியிலே வந்தது. நீங்களாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்லைன் லெட்ரு, போஸ்ட் கார்டு அதுதான் இருந்தது. இப்போ தான் வாட்ஸ்அப்லேயும் எஸ்எம்எஸ்லேயும் மெசேஜ் எல்லாம் இது பண்ணிடுறோம். இமெயில் இருக்குது, நிறைய இப்போ மீடியாலெல்லாம் வந்துடுச்சு. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டில் தான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இன்லைன் லெட்ரு இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஆளுக்கு லெட்ரு அனுப்புவோம். அந்த லெட்ரு சில நேரம் திரும்பி வந்துடும். ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு வந்துடும். அட்ரஸு சரியாக இல்லாட்டி அந்த லெட்ரு திரும்பி வரும். அட்ரஸ் தப்பாக இருந்தாலும் அந்த அட்ரஸ் திரும்பி வந்துடும். அட்ரஸ் தெளிவாக இல்லைனாலுமே அந்த லெட்ரு திரும்பி வந்துடும். அந்த வீடு பூட்டி கிடந்தாலே அந்த லெட்ரு திரும்பி வந்துடும். ஒருவேளை அவங்க ஊரில் இல்லை, வீடு மாதிரி இப்போ போயிட்டாங்க அப்படின்னாலுமே அந்த லெட்ரு திரும்பி வந்துடும். உடனே ஐயோ இந்த லெட்ரு திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு. ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபம்லாம் சில ஜெபங்கள்லாம் திரும்பி என் மடியிலே வந்து விடுகிறதுன்னு சொல்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 65:2 என்ன வாசிக்கிறான்? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். தாவீது ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்னென்னா ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்போ நம்ம ஏறெடுக்கிற எல்லா ஜெபமும் ஆண்டவர் கேட்க தான் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே என்று சொல்லி தான் நம்ம இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் சில ஜெபம் ரிட்டர்ன் ஆகிருதான். இன்றைக்கி நிறைய பேர் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஜெபம் பண்ணி பல மாதங்களாகிவிட்டது, பல வருடங்களாகிவிட்டது, பதிலே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க ஜெபம் ரிட்டர்ன் ஆகி திரும்பி வந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரில. ஏன் ஜெபம் திரும்பி வருகிறது? நாம் ஏறெடுக்கிற ஜெபம் தேவ சமூகத்துக்கு ஏன் போகவில்லை? இன்றைக்கி அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். லெட்ரு திரும்பி வந்தால் அட்ரஸ் தப்பாக இருக்கு போலன்னு அட்ரஸை செக் பண்ணி மறுபடியும் அனுப்பலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெபம் ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க. நான் வருஷக்கணக்காக ஜெபிக்கிறேன், மாதக்கணக்காக ஜெபிக்கிறேன், உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன், அப்படி இப்படின்றாங்க. காரணம் ஜெபம் ரிட்டர்ன் ஆகியிருக்கு. ஏன் ஜெபம் ரிட்டர்ன் ஆகுது? ஏன் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அந்த ஜெபங்கள்லாம் போகவில்லை? அதைத்தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 18:32 வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சம்பவம். ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆண்டவரே, எங்கள் அன்னை மகன் லோத்து ஃபேமிலி அங்கே இருக்கப்பா, அந்த குடும்பத்துக்காக அவன் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறான், பரிதபிக்கிறான். ஆண்டவரே, 50 நீதிமான் இல்லை, 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். அவன் யோசித்து பார்க்குறான். இல்லை, லோத்து ஃபேமிலி மட்டும்தானே இருக்குது அப்படின்னு ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாகன்ட்டு 40 30 20 15 கடைசியில் ஆண்டவர் ஒரு 10 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரானும் போது ஆண்டவர் இல்லை நான் அழிக்க மாட்டேன்.
ஆபிரகாம் 10ஓட நிப்பாட்டிட்டார். ஏன்னா அந்த லோத்து ஃபேமிலியில் 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் நீதிமானாக இருப்பாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டான். லோத்து மனைவி, அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 மருமக்கமார்க, இந்த மருமக்கமார்களுடைய அம்மா அப்பா, இவங்களுடைய அம்மா அப்பா, ஆக 10 கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ஆபிரகாம் நினச்சா 10 பேரும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம், 10ஓட நிப்பாட்டினான். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்களா? மருமக்கமார்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க. லோத்தின் மனைவி உப்பு தூணான, லோத்துடைய 2 பொம்பளை பிள்ளைகளும் தவறான உறவு மூலமாக தவறான ஜாதிகளை பெற்று அவங்களும் அறுப்புண்டு போனாங்கன்னு பார்க்குறோம். ஏன் ஆபிரகாமுக்கு அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ள அந்த லோத்து ஃபேமிலி என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு அறியலை. இன்னைக்கு நிறைய பேர் அறியாமையில் ஏறெடுக்கிற ஜெபம் திரும்பி வருகிறது. இவங்க நினைப்பாங்க அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, சினிமா பீடி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாக இருப்பாங்க. அது இவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி அந்த ஃபேமிலியை ஆசீர்வதிப்பார்? அதனால தான் அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழியும் போது அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நீங்களும் அப்படி தான். ஜெபம், ஒரு ஆளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்கன்னா அவங்க எப்படி என்ன ஏதுன்னு பாருங்கள். நம்ம சரியாக இருக்குமா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? தேவனுடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கிறோமா? நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பாருங்கள், அங்கே ஒரு நியமம் ஒன்று உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய காரணம் இருக்குங்க நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு போகிறதுக்கு காரணம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்திங்கன்னா, அங்கே யோனாவும் அப்படி தான் ஆமணக்கு செடியில் போய் படுத்துக்கிட்டு, நான் சாகிறது நல்லது, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். உடனே ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரா? என்ன வேறு? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அவங்கள கொண்டு சில வேலைகளை வச்சிருப்பார். உன்னை கொண்டு தான் அந்த வேலையை செய்யணும்னு வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆண்டவரை நீ எடுத்துக்கொள்ளுருவாரா? இன்றைக்கி நிறைய பெரியவங்க வீட்டுக்கெலாம் நான் ஜெபம் பண்ண போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்ம ஜெபம் பண்ணி வச்சோன்னா உடனே எடுத்துக்கொள்வாரா? நவர். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். ரட்சிக்கப்பட்டாச்சு. அங்கே வேதம் சொல்லுகிற, என் அப்பத்தையும் என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசித்தவனுக்கு நித்திய ஜீவன் சொல்லியிருக்காரு. ஆனால் அது கூட நம்ம பண்ணுற சில சிறு தவறுகளுக்கெல்லாம் ஆண்டவர் சிட்சையை அனுப்புவார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவங்க பிராணன் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் சில நேரம் ஆண்டவர் சிட்சையை கொடுப்பார். என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உணர்த்தும் பொழுதே நம்ம சரண்டர் ஆயிரணும். ஆண்டவரே, தப்பு என் மேலே தான், என்னை மன்னிச்சிருங்கன்றணும். ஏதேன் தோட்டத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டியானவுடனே, ஆமாண்டவரே நீர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீர், நான் சாப்பிட்டுட்டே என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அவங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கலாம். அவன் என்ன செய்கிறான்? அவன் மேலே பழிய போகிறான். ஆமாண்டவரே, நான் தான் இந்த பழத்தை சாப்பிட்டு அவருக்கு தந்தேன், 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்கன்னு மன்னிச்சிருப்பார். அவளை என்ன செய்கிற? இன்னொரு மேலே பழி. இந்த சர்ப்பம் தான் சொன்னது. அப்போ தப்பை ஒத்துக்கொள்ள பிறர் மேலே பழியை போட்டதுனால தான் அவங்க அவ்வளவு பிரச்சனைகள் அவங்க சந்தித்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தை மேற்கொண்டு வரும் பொழுது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 சொன்ன உடனே சவுலுக்கு டென்ஷன் ஆகிட்டான், எரிச்சல் பட்டான். ஈட்டியை வச்சு தாவீதை கொல்ல பார்த்தான். அவன் தப்பு வைக்கப்பட்டான். வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் எரிச்சல் தனிய கடவுது. ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு. ஒரு நாள், சவுல் உன் எரிச்சலை தனி, உன் கோபத்தை தனி, நான் உன்னை மன்னிச்சிறேன், ராஜபாரத்தை தாரேன் அப்படின்னு. வேதத்தில் பாருங்கள், மறுநாளிலே கர்த்தரால் விரட்டப்பட்ட ஒரு பொல்லாதாவே அவன் ஆளாக கழிச்சு. அன்னைக்கு பிடிச்ச மண்டடி தான்
கடைசி அவனை தற்கொலையில் கொண்டே விட்டுருச்சு. பார்த்தீங்களா? அதுபோல தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர். தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உடனே தண்டிக்க மாட்டார், டைம் கொடுக்குறாரு. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு. காலம் கடக்கும் பொழுது தண்டனை வந்த பின்பு நாம் என்னதான் எடுத்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபம் திரும்பி நம்ம மடிக்கே வந்துடும். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். கடைசியாக யாக்கோபு 4:3 என்ன பார்க்குறோம்? தகாத விதமாக நாம் விண்ணப்பம் பண்ணினாலும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நீங்கள் இந்த யாக்கோபு 4:3 அங்கு தெளிவாக யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். ஏன் உன் ஜெபம்லாம் நான் கேட்கப்படலை? கொஞ்சம் யோசிங்களேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, உபாசம் போட்டு ஜெபம் பண்ணேன், ஃபாஸ்டிங் போட்டேன், அங்கே போனேன் இங்கே போனேன், எல்லாரும் கூடி ஜெபத்தேன், மாதக்கணக்கில் ஜெபம் பண்ணுறேன், வருஷ கணக்கில் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இன்னும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கான். அப்படி தான் சொல்கிறோமே ஒழிய ஏன் ஜெபம் கேட்கப்படலை? அதை யாராவது உணர்றீங்களா? அங்கே யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். 2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். பொறாமை இருந்தாலும் இச்சையோடு கேட்டாலும் அதுக்கு அடுத்தது சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாக. வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒருத்தனுக்கு ஏற்று வீட்டுக்காரன் நல்ல வளர்ந்தானா. இவன் ஒரு வீடு வாங்கினா ஏற்று வீட்டுக்காரன் 2 வீடு. இவன் ஒரு கார் வாங்கினா ஏற்று வீட்டுக்காரன் 2 காரு. இவன் ஒரு பசுமாடு வாங்கினா ஏற்று வீட்டுக்காரன் 2 மாடு வாங்கினானா. இவனுக்கு என்னடா நம்மளுக்கு என்ன கிடைச்சாலும் அவனுக்கு டபுளாக கிடைக்குது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டானா. கடவுளே, எனக்கு ஒன்று கிடைச்சா அவனுக்கு 2 கிடைக்குதுல்ல, எனக்கு ஒரு கண்ணு குருடா போட்டோம். எனக்கு ஒரு கண்ணு குருடா போச்சுன்னு ஏற்று விட்டுக்காரனுக்கு 2 கண்ணு குருடா போயிரும்ல நினச்சி சந்தோஷத்தில் கேட்டானா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இவனுக்கு ஒரு கண்ணு போயிருச்சு. ஒரு கண்ணால் பார்க்குறான். எனக்கு ஒரு கண் போயிருச்சு, ஏற்று விட்டுக்காரனுக்கு பருப்பா 2 கண்ணும் போயிருக்குன்னு பார்த்தா அவன் 2 கண்ணும் நல்லா இருக்கு. கடவுள்கிட்ட கேட்டானா, ஏன்னு? ஹலோ, உனக்கு ஒன்றுன்னா அவனுக்கு 2 தானே, உனக்கு ஒரு கண்ணு நல்லா தெரியுது, அவனுக்கு 2 கண்ணு நல்லா தெரியுது, ஓடி போயிரு அப்படின்ட்டார். அதான் தகாத விதமாக பொறாமையோடு சண்டை பண்ணி இச்சித்து இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபம் திரும்பி நம்ம மடியில் தான் சேரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துறார். பல மாதங்களாக, வருடங்களாக, நாட்களாக உபவாசம் போட்டோம், ஊழியக்காரங்கிட்ட எழுதி போட்டோம். இன்றைக்கி உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். தப்பு எங்கேயோ நடந்திருக்கு, அது ஏன் கேட்கப்படலை? அது நீங்கள் சரி பண்ணுங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் தாமதம் பண்ணாதவர். தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாருக்கும் அவர் அபிமானம் இருக்கிற தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஆண்டவரை முறுமுறுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து அறியுங்கள். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, எங்கள் ஜெபம் திரும்ப எங்கள் மடிக்கு ஏன் வருகிறது என்பதை ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீர். நாங்களும் இந்த தவற்றை செய்யாதபடி எங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்பதை நாங்களே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை நாங்கள் சரிப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் ஜெபம் ஏறெடுக்காமல் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவரே எங்களுக்கு நினைச்சது நடக்கலன்னு ஒன்று நாங்கள் ஜெபத்தை தவறுதலாக எடுக்காதபடி, ஆண்டவரே காலம் கடந்த பின்பு நாங்கள் ஜெபம் ஏறெடுக்காதபடி, அப்பா தகாத விதமாகவும் நாங்கள் ஜெபம் ஏறெடுக்காதபடி, நேர்த்தியாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக உமக்கு பிரியமான உகந்த வாசனையாக நாங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி. ஜெபம் ரிட்டர்ன் ஆகுது, ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து அறிய எங்களுக்கு நீர் கிருபை தாரும்.
நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லையா, ரிட்டர்ன் ஆகிருச்சா, யோசிங்க தவறு எங்கன்னு. அவரெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறார், நம்மகிட்ட தான் தவறு ஏதோ ஒன்று இருக்குது. அதை சரி பண்ணுங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.